ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பிரியாஸ் லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோவில் குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஹெல்த்தியான ஒன் பாட் தட்டைப்பயிறு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 10 பல்லு பூண்டை தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகிற முடிய வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து 1 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 3 பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் மசாலா சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக பெருங்காயத்தூள் சேர்த்து 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதில் ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் ஒரு 100 கிராம் தட்டைப்பயிரை நைட்டே ஊற வச்சுருந்தேன். இப்போ இதை வாஷ் பண்ணி இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நான் ஊற வச்சுருக்க 1/2 kg ரைஸை இதில் சேர்த்துக்கிறேன். இது எப்போயும் வீட்டில் செய்கிற நார்மல் ரைஸ் தான். நீங்கள் பாஸ்மதி ரைஸில் கூட இதை ட்ரை பண்ணலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு ஒரு கல் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் சாப்பாடு வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த குக்கருக்கு நான் ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ சூப்பரான ஒன் பாட் தட்டைப்பயிறு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் லஞ்ச் பாக்ஸுக்கு தான் இந்த ரெசிபி செஞ்சுருந்தேன். இது கூடவே பீட்ரூட் பொரியல் வச்சு பேக் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.